அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாதம் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரியை முன்னிட்டு எங்கள் வீட்டில் நடைபெற்ற சிறப்பு முன் ஏற்பாடுகள் மற்றும் அம்பாளுக்கு நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஷியாமலா நவராத்திரி என்பது தை மாத அமாவாசைக்கு மறுநாள் முதல் தொடர்ந்து 9 நாட்கள் இந்த ஷியாமலா நவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது. இந்த ஷியாமலா நவராத்திரி என்பது ராஜமாதங்கி தேவிக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நவராத்திரி ஆகும். இந்த ராஜமாதங்கியின் ஒரு அம்சமாக மீனாட்சி அம்மன் திகழ்கிறாள் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. ஷியாமலா நவராத்திரிக்கு சுவாமிகளை வரவேற்கும் விதமாக பச்சரிசி மாவு கோலம் போடப்பட்டுள்ளது. வாங்க இப்போ சுவாமிகளை ஷியாமலா நவராத்திரிக்கான பூஜையில் எழுந்தருள செய்வோம். முதலில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நர்த்தன கணபதியாக இந்த ஷியாமலா நவராத்திரி பூஜையில் எழுந்தருள செய்கிறோம். அடுத்ததாக ஔவையிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட ஞானமே வடிவான கருணை கடல் முருகப்பெருமானை இந்த ஷியாமலா நவராத்திரி பூஜையில் எழுந்தருள செய்கிறோம். அடுத்ததாக இந்த ஷியாமலா நவராத்திரியின் நாயகியை வரவேற்போம். ராஜமாதங்கி, ராஜஷியாமலை, மதுரை மீனாட்சி ஆகிய சிறப்புகளை கொண்ட இவள் இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் உள்ள சொக்கநாதர் சன்னதியில் ரகசிய திருமேனியாக வீற்றிருக்கக்கூடிய மனோன்மணி அம்பாள் என்ற சிறப்பு நாமத்துடன் அருளாசி வழங்கக்கூடிய போக சக்தியை இந்த ஷியாமலா நவராத்திரி பூஜையில் எழுந்தருள செய்துள்ளோம். விநாயக பெருமான், முருகப்பெருமான் மற்றும் ராஜஷியாமலையாக நமக்கு அருளாசியை வழங்கி வரும் போகசக்தி அம்பாள் என மூவருக்கும் சிறப்பு அலங்காரமானது செய்யப்பட்டுள்ளது. ராஜஷியாமலை எப்பொழுதும் கையில் ஒரு வீணையை ஏந்திருப்பாள். இங்கு நமக்கு ராஜஷியாமலையாக அருளாசி வழங்கி வரும் போகசக்திக்காக ஒரு அழகிய வீணை ஒன்றை வாங்கியிருக்கோம். இந்த வீணையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த வீணையில ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் அவ்வளவு துல்லியமா இருக்கு. இந்த அழகிய வீணையை போகசக்தியிடம் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுது வீணை ஏந்தியவாறு நமக்கு அருளாசியை வாரி வழங்கக்கூடிய போகசக்தியின் அலங்காரம் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. நர்த்தன கணபதியாக அருளாசி வழங்கக்கூடிய விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மற்றும் போகசக்தி அம்பாளுக்கும் நடைபெற்ற இந்த அற்புத அலங்காரமானது எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ அம்பாளின் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாக ஒரு அழகிய மாலை ஒன்றை நாம் அணிவிக்கலாம். இப்போ மாலை அணிவித்த பிறகு அம்பாள் எப்படி இருக்காங்க பார்ப்போம் வாங்க. இப்போ ராஜஷியாமலையாக விளங்கக்கூடிய போகசக்தி அம்பாளுக்கு மஞ்சள் நிற சாமந்தி மாலையை அணிவித்துள்ளோம். அது மட்டும் இன்றி பூஜைக்கு தேவையான விளக்குகள் மற்றும் பூஜை பொருட்களும் அம்பாள் அருகே வைக்கப்பட்டுள்ளது. வாங்க இப்போ ஷியாமலா நவராத்திரியின் முதல் நாள் பூஜைக்கு தயாராவோம். ஷியாமலா நவராத்திரி முதல் நாள் பூஜை. அலங்கரிக்கப்பட்ட மேடையில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் மற்றும் தேவர்களின் சேனாதிபதியான முருகப்பெருமான் ஆகிய இருவரும் காவலுக்கு நிற்க, மகாராணியான போகசக்தி ராஜஷியாமலை ஸ்வரூபமாக மிக கம்பீரமாக அமர்ந்தவாறு நாம் அனைவருக்கும் அருளாசியை வாரி வழங்குகிறாள். அடுத்ததாக இப்போ நர்த்தன கணபதி, முருகப்பெருமான் மற்றும் ராஜஷியாமலையாக நமக்கு அருளாசி வழங்கக்கூடிய போகசக்தி அம்பாள் என மூவருக்கும் சிறப்பு தூபதீப ஆரத்தியானது காட்டப்பட உள்ளது. எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஷியாமலா நவராத்திரி முதல் நாள் ராஜ மாதங்கியாக விளங்கக்கூடிய போகசக்தி அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டது. இப்போ அம்பாளுக்கு சிறப்பு தூபதீப ஆரத்தியானது காட்டப்பட உள்ளது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ அம்பாளுக்கு நடைபெற்ற சிறப்பு தூபதீப ஆரத்தியை காணலாம்.
இந்த வீடியோவில் ஷியாமளா நவராத்திரி முன் ஏற்பாடுகள் மற்றும் ஷியாமளா நவராத்திரியின் முதல் நாள் பூஜையை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ராஜஷியாமலியாக விளங்கக்கூடிய போக சக்தியோடைய அருளை பெறட்டும். இதே போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு. அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும். இதே போல அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.